என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம புதன் வார பிரதோஷம் பற்றிய பதிவுகளும், அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிற, தேய்பிற என்னும் 2 காலங்களிலும் திரியோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகும். இந்த வேளையில சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் நோக்கம். பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமாகும். இந்த புதன் வார பிரதோஷம் பற்றி நம்மளுடைய வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோமசூக்த வளம் நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரையும் வணங்க வேண்டும். புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் புதன் வார பிரதோஷம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க இல்லையா? இந்த புதன்கிழமை நாளில வர பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும், சுபிட்சம் உண்டாகும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். பிரதோஷ வேளையில நந்தி எம்பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வமாலை சாற்றி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம். பிரதோஷ நேரத்துல நமச்சிவாய மந்திரம் ஜெபிப்பதால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். மேலும் பிரதோஷ தினத்தன்று செய்யப்படும் தானம் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீரு மற்றும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாரதனை நடைபெறும். இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம். பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நந்தி தேவரது தீபாரதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாரதனையை நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே பார்த்து தரிசித்தால் நாம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பெற நமது அறியாத மர்மங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.